ஒரு நல்ல தத்திக்கு உதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். பண்ணுடா. விஜய் சேதுபதி மாறிட்டாரா என்னன்னு எனக்கு சொல்ல தெரில. ஏன்னா போன படத்தில் நானுமே வேற மாதிரி இருந்தேன். சூதுகோத்தில் என்ன பண்ணோம்னா, சூதுகோமில் ஒரு நாளைக்கு எவ்வளோ சீனுன்னா கின்னஸ் ரெக்கார்டில் போகலாம், அவ்வளோ வேகமாக எடுத்த படம் அது என்ன. ஸோ வந்து எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது, கண்ணு முன்னும் தெரியாமல் ஓடுறதுக்குல அப்படி தான் சூதுகம் படம் முழுக்க நடந்துச்சு. ஆனால் ஸோ இந்த படத்தில் தான் உண்மையாகவே நான் அவரோட ஒர்க் பண்ணுறேன், அவர் என்னோட ஒர்க் பண்ணுறாரு. ஸ்பேஸே இங்கே தான் கொடுக்குறோம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, சரி பண்ணி காட்டுங்க, இது எப்படி இருக்குது, இப்படிலாம் நாங்கள் பேசுகிறதுக்கான டைமே இந்த படம் தான் கிடச்சிருக்கு. இதில் தான் ஒர்க் பண்ணோம். அந்த படத்தில் நாங்கள் பண்ணோம்ல, அதெல்லாம் அதை பண்ண முடியாது. அந்த படத்தில் எக்ஸ்பிரஷன் டெட்டாக வச்சுக்கிட்டு டைலாக் சொன்னாலும் காமெடி ஒர்க் அவுட் ஆகும், அந்த படத்தோட நேச்சர் அது. இந்த படத்தை அது பண்ண முடியாது, ரொம்ப உள்வாங்கி அந்த எமோஷனோட அது பண்ணணும். எதை பண்ணாலும் சுமார் முஞ்சிக்குமார், எதுக்கு ஆசைப்பட்ட பாலகுமார், இது அப்புறம் 400 ரவுடி தான். இது ரெண்டுலேயுமே அந்த ஷேடு இருக்கும், ரவுடி டைப்பு. பட்டு இப்போ எனக்கு இதில் ரோலாக ஆட்டிடியூடாக எப்படி வித்தியாசமாக இருக்குன்னா, அந்த கேரக்டர்லாம் இன்னொரு 5-6 வருஷம் கழித்து கொஞ்சம் பதமாய் போதுண்டா ஆடி முடிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்லேருந்து எப்படி இருக்கும், அந்த ஆட்டிடியூடில் இருப்பார் படத்தில். தம்பி நாங்கள்லாம் அந்த ஆட்டிடியூடில் இருப்பார். பெருமை பேசிக்கிட்டு ரொம்ப வீரெல்லாம் இருக்காது, அமைதியாக சாந்தமாக அப்பப்போ கொஞ்சம் அப்படி தான் இருப்பார். ஸோ அந்த மெச்சூரிட்டி கொஞ்சம் இருக்கும். ஒரு லேசினஸ் வந்துடும், ரொம்ப போராடி ஓவராக அந்த இதெல்லாம் இருக்காது, கொஞ்சம் அமைதி வந்துடும், லேசினஸ் வந்துடும், அந்த கேரக்டரைசேஷன் இருக்கும். வெளியில இருந்தாலும் அப்படியே இருக்கேன். எனக்கு என்ன தலையெழுத்தா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொன்னா புரிஞ்சு தொலையண்டா. நீங்க எங்க வரீங்க? சூதுகம் முடிச்ச உடனே கேஷுவலாக எடுத்த முடியும் இந்த படம் பண்ணலாம். நான் சொல்கிறது வித்தின் 3 months 4 monthsல இந்த படம் பண்ண நான் ரெடி, விருப்பமும் பண்ணிட்டேன். அப்புறம் இது ஏன் பண்ண முடியாமல் போச்சுன்னா, உங்கள்கிட்ட சூதுகம் எதிர்பார்ப்பாங்க நீங்கள் விஜய் சேர்ந்து அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் இது டிமாண்ட் பண்ணணுன்னு சொல்லி இவங்களா எல்லாம் அது அந்த மாதிரி புஷ் பண்ண வச்சோன்னா சரின்னு சொல்லி வேறு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ண ஆரம்பித்தோம். அது ஆனால் பிரேக் பண்ண முடியல, என்னால் ஒரு ஃபுல்லாக முடிக்க முடியல. அதுவும் இல்லாமல் பண்ண ஸ்கிரிப்ட்லேயே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம சூதுகத்தில் நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண எலிமெண்ட்ஸ்லாம் திருப்பி வருது அதில். அது திருப்பி அதை பண்ணால் திருப்பி நான் ஒரு வருஷத்தில் சர்ப்ரைஸ் பண்ண முடியாது அவங்கள அதை வச்சுக்கிட்டு. ஸோ அதனால் நான் அதில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறமா இதை பண்ணோம். மைண்டே டிஸ்பரடான ஒரு கொரியன் படத்தோட ரீமேக்கு. இது ஏன் ரீமேக் பண்ணுறோன்னு கேட்டாங்க எனக்கு. ஏன்னா படம் ரொம்ப பிடிச்சி போச்சு, அது ஒரு காரணம். இந்த படத்தை முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இன்கேஸ் சூதுகம் ஸ்கிரிப்டை என்னால் ப்ரொடியூசர்கிட்ட ஓகே பண்ண முன்னாடி அந்த படத்தை ரீமேக் பண்ணலான்னு எனக்கு அப்போவே ஆசை. அது ஆனால் வந்து நீங்கள் நினைப்பீங்க ரீமேக் பண்ணுறது இல்லை ஸ்பெஷலாக என்ன இருக்குதுன்னு நினைப்பீங்க. அது என்ன அழகுனா, நீங்கள் வந்து கிரிட்டிக்கலாக பார்க்கும்போது அப்படி நினைப்பீங்க, ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுது? அதாவது அவ்வளோ லவ்லியான படமாக இருக்கும். ரெண்டாவது நான் இந்த மாதிரி எனக்கு எழுத தெரியாது, ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்குல்ல. அது இப்போ நான் பண்ணேன்னா கொஞ்சம் ஓவர் த டாப்பாக இருக்கும், காமெடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி எழுதுனா இந்த மாதிரி படம் எனக்கு எழுத தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டோட பேஸ் எடுத்துக்கிட்டு அதில் என்னோடய ஃப்ளேவர் அங்கங்கே ஆட் பண்ணதில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு படமாக, மக்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு. சூதுகம்ல யோசிச்சு பாருங்கள், ஒரு கதையில் வந்து ரியாலிட்டியில் வந்து ஒரு கிட்னாப்பர் டப்புன்னு டேபிள் இழுத்து போட்டு 5 ரூல் சொல்ல முடியாது. அது யோசிச்சு பார்த்தா எவ்வளோ ஒரு ஃபேண்டஸின் ஐடியா. பட் அதை வந்து பிலீவபிளாக ஆக்குறது நான் அது எனக்கு வருது. அது என்னோட ஒன் ஆஃப் த என்னால் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதாவது ஒரு நல்ல ஃபேண்டஸியான விஷயத்த நீங்கள் நம்புகிற மாதிரி நடக்கிற மாதிரி என்னால் காட்ட முடியுது. பட் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இந்த படம் வந்து சீன்ஸே ரியல் சீன்ஸாக இருக்கும், ரொம்ப ரியலாக இருக்கும். அது ஃபேண்டசிக்கான எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் கூட கிடையாது. சமந்தா இருக்காங்க, சமந்தாட்ட கதை சொன்னால் அவங்க முடியாட்டாங்க. அப்புறமா வந்து ஸோ வந்து என்ன பண்ணோம், ரொம்ப பெரிய தேடுதல் பிடிச்சி அங்கே இங்கே என்னமோ தேடி ரெண்டாவது நான் கொஞ்சம் யூனிவர்சலாக அப்பீல் இருக்கக்கூடிய ஹீரோயின் வேணும்னு பார்த்தேன். பக்கத்து வீட்டு பொண்ணு எல்லாருமே பார்த்தேன், நல்ல பொண்ணுப்பா அந்த பொண்ணு அப்படி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நிறைய பேர் தேடி கடைசியாக பிரேமம் டைரக்டர் நம்ம ஃப்ரெண்டு, சவுண்ட் டிசைன் விஷ்ணு சங்கர்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ வந்து அப்படி தான் நமக்கு தெரிய வந்துச்சு மடனை பற்றி. ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க பார்க்க. அப்புறமா கடைசியாக செலக்ட் பண்ணி 3 பேருக்கு ஆடிஷன் பண்ணோம். ஆடிஷன் பண்ணியும் ஒரு பெருங்குழப்பம். இதில் ஆக்டிங்காக லுக்ஸாக ஆக்டிங் எல்லாருமே ஒரு பண்ணிடுறாங்க, ஆனால் மடனா தான் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. லுக்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்துட்டு ஓட்டெடுப்பு நடத்திட்டு அப்புறமா வந்து இல்லை மடனா தான் போகிறோம் அப்படி சொல்லிட்டு ஓட்டெடுப்பு ஒதுக்கிட்டே இருந்துச்சு. சரி எனக்கு குழப்பி வேணாம் ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டு மடனா போயிடுவேன். நல்லா நடிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சூஸ் பண்ணோம். ஆக்ட் பண்ணும்போது காம்படிஷன் வச்சா கேவலமாகிடும் சீன். எனக்கு கண்டினியூஸாக ஒரு 5 படம் ஃப்ளாப். இந்த போஸ்ட் இருக்குல்ல, ஐ ஹேட் திஸ் போஸ்ட். ஒரு நல்ல தத்திக்கு உதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். பண்ணுடா ஆளுங்க வரல, என்ன பார்த்தா ஆளா தெரியல உனக்கு. கதிரு நீ தான் போடணும். அடி ஓரல மூஞ்சி லோக்கலா இருக்குல்ல, இப்படி தான் மேட்ச் பண்ண முடியும்.